முள்ளங்கி பூரி செய்ய போகிறோம். அதுக்கு முள்ளங்கி எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பவுல் நிறைய. இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடுங்க முள்ளங்கி. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஓமம், கொஞ்சம் மல்லி இலை. முள்ளங்கி மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இதில் நம்ம 2 கப்பு கோதுமை மாவு சேர்க்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, முள்ளங்கியில் தண்ணி இருக்கும். அதனால நல்லா இது அந்த தண்ணிக்கு அளவாக முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி எடுக்கிற அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடுங்க. தண்ணி நான் ஒரு சொட்டு கூட சேர்க்கல. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். மாவு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது அப்படியே 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊற வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு எண்ணெயில் டிப் பண்ணி நம்ம தேய்க்கணும். எண்ணெயில் டிப் பண்ணி தேய்ப்போம். இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சாச்சு. தேய்ச்சிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. இப்படி போட்டுக்கிடுங்க. ஒரு பக்கம் நல்லா பொவி வந்துருச்சு. இந்த பக்கம் மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முள்ளங்கி வச்சு நம்ம சூப்பராக பூரி ரெடி பண்ணியாச்சு. முள்ளங்கி சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைகளுக்கு கோதுமை மாவில் முள்ளங்கி போட்டு செஞ்சு பூரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.